அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும், கடனில்லாத வாழ்க்கையையும், வியாபாரத்தில் பரக்கத்தையும், அதிகமான செல்வத்தையும் வழங்குவானாக. ஆமீன். இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை 3 இரவில் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு துவா பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சூறாவை 3 தஹஜத்துகள், அதாவது 3 இரவுகள் ஓதுறதுனால அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்கிறான், தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான். நம்ம எந்த ஹலாலான ஹாஜத்துக்களையும் துவாக்களையும் அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான். அதாவது நம்மளுடைய துவாக்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான். அப்படிப்பட்ட சிறந்த சூறாவை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான நேரம்னு அல்லாஹ்வே குறிப்பிடுறான். அந்த நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் அந்த துவா கபூலாகக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானிற்கு இறங்கி வருவதாகவும் வந்து தன்னுடைய அடியார்களை பார்த்து, என்னை அழைப்பவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைப்பவர்களுக்கு பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த தஹஜத்துடைய நேரத்தில் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் மூலமாகவே நம்மளுக்கு இந்த தஹஜத்துடைய நேரம் எவ்வளோ முக்கியமான நேரம்னு புரியும். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகவும் பரக்கத்தை அதிகமாக வழங்கக்கூடிய நேரமாகவும் இந்த தஹஜத்துடைய நேரம் இருக்குது. இந்த தஹஜத்துடைய நேரத்தை பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் நம்ம ஏராளமான ஹதீஸ்களை பார்க்க முடியுது. இந்த தஹஜத்துடைய தொழுகையானது நம்ம ஐவேளை தொழுகிற தொழுகைக்கு அடுத்து மிகவும் சிறப்பானதாக இருக்குது. இவ்வளவு சிறப்புகளும் இந்த தஹஜத்துடைய நேரத்திற்கும் தஹஜத்துடைய தொழுகைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் இந்த தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி துவா கேட்குறாங்களோ அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். நிறைய பேர் இந்த தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விட மன்றாடி பிரார்த்தனை செஞ்சு அவங்களோட தேவைகளையும் ஹாஜத்துகளையும் பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஆகவே இந்த தஹஜத்துடைய நேரம் ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்குது. ஒரு ஹதீஸில் கூறப்படுகிறது, யார் வளமையாக இந்த தஹஜத் தொழுகையை தொழுகிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை பொலிவை ஏற்படுத்தி விடுகிறான். எனவே இந்த தஹஜத்துடைய தொழுகை அவ்வளவு சிறப்புக்குரிய தொழுகையாக இருக்கிறது. அதே போல தஹஜத்துடைய நேரத்தில் வீசக்கூடிய காற்றானது சொர்க்கத்தின் தென்றலை போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்றானது மிகவும் சிறந்த காற்றாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல அந்த காற்றானது எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதே போல 3 தஹஜத்துகள், அதாவது 3 இரவுகள் தொடர்ந்து இந்த சூறாவை ஓதுனா நம்முடைய அனைத்து தேவைகளும் அந்த 3 நாட்கள் நம்ம இந்த அமலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த தேவைகள் நிறைவேறிடும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த தஹஜத்துடைய நேரத்தில் நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாகவும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் காரணமாக கூட நம்மளுடைய தேவைகள் எளிதில் நிறைவேறிடலாம். அந்த சூறா என்னன்னு இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுதர். இந்த சூறா திருமறை குர்ஆனில் மிக சிறிய சூறாவாக இருந்தாலும் அதிக பலன்களை கொண்ட ஒரு சூறாவாகவும் இருக்குது. இந்த சூறாவை தஹஜத்துடைய நேரத்தில் ஓதி தங்களுடைய தேவைகளும் துவாக்களும் கபூல் செஞ்சதாக ஓதி பயனடைஞ்சவங்க சொல்கிறாங்க. இந்த சூறாவை தஹஜத்துடைய நேரத்தில் 100 தடவை ஓதுனா நம்மளுடைய ஹாஜத்துகளும் தேவைகளும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.